ஏஷா கஸ்ய தனுஹு அஸ்தி. இது யாருடைய வில்? புரியுறதா? கிருஷ்ணவேணிமா என்ன சொன்னா? ஏஷா ராமஸ்ய தனுஹு அஸ்தி. புரியுறதா? ஏஷா ராமஸ்ய. அப்ப என்ன பண்ணணும் நீங்க, இந்த கஸ்யன் இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலா ராமஸ்யன்னு மட்டும் எழுதிக்கணும். பரவாயில்ல, தப்பில்ல. ஏஷா ராமஸ்ய தனுஹு அஸ்தி. புரியுறதா? புரியுது. இப்ப தனுகு குத்ர அஸ்தி வருமா? இருங்க வெயிட். தனுகு குத்ர அஸ்தி. கேட்கலாம், ஒரே நிமிஷம் இருங்க. கிருஷ்ணமணிமா, பாடத்தை விட்டு வெளியில போக கூடாது, இங்கேயே தான் கவனிக்கணும். புரியுறதா? சரி, நல்லா கவனிங்கோ. ஏஷா கஸ்ய தனுஹு அஸ்தி. ஓகே, ஒரே நிமிஷம் இருங்கோ. புரிஞ்சுன்னு இது பாருங்க. ஏஷா கஸ்ய தனுஹு அஸ்தி. ஏஷா ராமஸ்ய தனுஹு அஸ்தி. இது யாருடைய வில்? இது ராமரினுடைய வில். சரியா? இது முதல் கேள்விக்கு பதில். இந்த பதில் சொல்லும் போது அங்க லாவண்ய ஆதிகேசவன் நம்ம என்ன சொன்னா, இல்ல இதே மாதிரி ஒரு வில் அர்ஜுனர்கிட்டயும் நான் பார்த்தேன், அர்ஜுனருடைய வில்லு தான் இது அப்படின்னு சொன்னான். அப்போ இந்த இடத்துக்குல ராமஸ்யன்றதுக்கு பதிலா நான் என்ன போடணும்? சொல்லுங்க. அர்ஜுனஸ்ய. ஏஷா கஸ்ய தனுஹு அஸ்தி. ஏஷா அர்ஜுனஸ்ய தனுஹு அஸ்தி. புரியுறதா? சரியா? சரி, ராமர்தும் இல்ல, இது அர்ஜுனர்தும் இல்ல, இது லக்ஷ்மணர்துன்னு சொல்றா ரோகிணி கண்ணன் அம்மா. லக்ஷ்மணனுடைய வெள்ளி இது அப்படின்னு சொல்றா. அப்போ இந்த ராமஸ்யன்ற வார்த்தைக்கு பதிலா என்ன போடுவீங்க? லக்ஷ்மணஸ்ய. கரெக்ட். ஏஷா கஸ்ய தனுஹு அஸ்தி. ஏஷா லக்ஷ்மணஸ்ய தனுஹு அஸ்தி. புரியுறதா? சரி, இங்க ராமஸ்ய, அர்ஜுனஸ்ய, லக்ஷ்மணஸ்ய எல்லாம் போடுறமே, இது என்ன விபக்தி? எத்தனாவது விபக்தி? இக்கு உடைய ஆறாவது விபக்தி. சம்ஸ்கிருதத்துல என்ன விபக்தி? அந்த விபக்தியினுடைய பேர் என்ன? ஷஷ்டி விபக்தி. ஷஷ்டி விபக்தி. புரியுறதா? சரி, இங்க தனுகுன்னு ஒரு வார்த்தை இருக்கா இல்லையா? இந்த தனுகுன்ற வார்த்தை எத்தனாவது விபக்தி? இது தனுகுன்றது பிரதமா விபக்தி. பிரதமா விபக்தி. புரியுறதா? சரி, இங்க நம்ம கேள்வியில கேட்டோமே கஸ்ய அப்படின்னு கேட்டோமே, அது எத்தனாவது விபக்தி? அதுவும் ஷஷ்டி விபக்தி தான். சரி, இது ராம சப்தத்தினுடைய ஷஷ்டி விபக்தி. கரெக்டா? அடுத்த கேள்வி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான கேள்வி. இது என்ன சப்தம் கேட்க போறீங்க தெரியாது. இது கஸ்யன் இருக்கு, இது எந்த சப்தத்தினுடைய ஷஷ்டி விபக்தி? அந்த தத்து சப்தங்களா? கஹான்றது சப்தம் இல்லையேமா. இப்பதான் பார்த்தேன். கிம் சப்தம். கிம் சப்தத்தினுடைய புல்லிங்கத்தினுடைய ஷஷ்டி விபக்தி. புரியுறதா? கஹ கௌ கே கம் கௌ கான் கேன காபியாம் கைஹி கஸ்மை காபியாம் கேப்யஹ கஸ்மாத் காபியாம் கேப்யஹ கஸ்ய. வரதா இல்லையா? இதெல்லாம் நான் நோட்புக் ரெஃபர் பண்ணி தான் சொன்னேன், நானா சொல்லல. தப்பில்ல, முதல்ல ஆரம்பத்துல ரெஃபர் பண்ணி சொல்லுங்க. மறந்து போயிடுதுங்க சுவாமி. பரவாயில்லமா. இது அதாவதுமா, நம்ம இந்த கிளாஸஸ்க்கு 2 நாள் வரோம்மா, அதுக்கப்புறமா இந்த வகுப்பு பத்தி நம்ம யோசிக்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு நிறைய காரியக்கிரமங்கள், அதுதான் உண்மை. அதுக்கு திருப்பி அடுத்த கிளாஸஸ் வரும்போது தான் இது. அதனால இது பொறுமையாதான் இந்த இதை கத்துக்க முடியும். புரியுறதா? அவசரப்படக்கூடாது, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகக்கூடாது. எனக்கு வரலையே, நான் எப்ப கத்துக்க போறேன் இதெல்லாம் அப்படின்னு நினைக்க கூடாது. புரியுறதா? புரியுது சுவாமி, புரியுது. சரி, ஏஷா கஸ்ய தனுஹு அஸ்தி. ஏஷா ராமஸ்ய தனுஹு அஸ்தி. ஏஷா அர்ஜுனஸ்ய தனுஹு அஸ்தி. ஏஷா லக்ஷ்மணஸ்ய தனுஹு அஸ்தி. சரியா? சரி, இப்போ இது ராமர்னுடைய வில்லு இல்ல அப்படின்னு வேற சொல்லணும்.
புரியுறதா? நாஸ்தி. ம். இது ராமரனுடைய வில் இல்லை அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்றது? ஏஷஹா அது நாஸ்தி. ராமஸ்ய தனுஹு நாஸ்தி. நாஸ்தி. புரியுறதா? நாஸ்தி அப்படின்னா இல்லைன்னு மீனிங் வந்துரும். புரியுறதா? ஏஷஹா அர்ஜுனஸ்ய தனுஹு நாஸ்தி. ஏஷஹா லக்ஷ்மணஸ்ய தனுஹு நாஸ்தி. புரியுறதா? புரியுது.